به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا صدق الله العظيم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة عدل عند سلطان جائر أو أمير جائر صدق النبي صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய அளப்படும் அருளும் அனலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நீதியின் பெயரால் வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒன்றிய அரசு 2025 ஆண்டு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்போடு தங்களுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்தினார்கள். சட்ட ரீதியாக இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உச்ச நீதிமன்றத்தையும் இஸ்லாமிய சமுதாயம் நாடியது. இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள், இஸ்லாமியர்கள் மீது அக்கறை கொண்ட பொதுவான கட்சிகள், அமைப்புகள் என்று சுமார் 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. என்றாலும் உச்ச நீதிமன்றம் இந்த 100க்கும் மேற்பட்ட மனுக்கள் அனைத்தும் ஒரே கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்ற காரணத்தினால் 4 அல்லது 5 மனுக்களை மட்டும் விசாரணை எடுத்துக்கொண்டது. சமீபத்தில் சென்ற மாதம் தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான அமர்வு மே மாதம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விசாரணை செய்தார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய சாதக பாதக அம்சங்கள் என்ன, எந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்தை பயமுறுத்தாட்டக்கூடியதாக, அச்சுறுத்தக்கூடியதாக இது இருக்கிறது, ஏன் இந்த சட்டத்தை இவர்கள் எதிர்க்கிறார்கள், ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன, வழக்கு தொடுத்த வாதிகள் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்றெல்லாம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் விசாரணை நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 15 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சமுதாய மக்களும் அந்த தீர்ப்பை உன்னிப்பாக கவனித்தார்கள். காரணம், இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. எப்படி பாபர் மசீதுக்கு தீர்ப்பு வந்த பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் அந்த தீர்ப்பின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தியதோ, ஏறத்தால் அதே நிலையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்கப் போகிறது என்பதை மிகுந்த ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் உன்னிப்பாக கவனித்தார்கள். பொதுவாகவே இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலே குடிமக்களின் கடைசி நம்பிக்கையாக இருப்பது உச்ச நீதிமன்றம் தான். அந்த அடிப்படையில் உச்ச
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். தீர்ப்பு வந்தது, தீர்ப்பு சொல்லப்பட்டது. தீர்ப்பின் வெளிரங்கத்தை பார்த்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆதரவாக அக்கறையோடு செயல்படக்கூடிய காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பெரும் பெரும் கட்சிகள் உட்பட, ஏன் இஸ்லாமிய அமைப்புகள் கூட, சில அமைப்புகள் உட்பட அந்த தீர்ப்பை வரவேற்று அறிக்கை கொடுத்தார்கள். நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் விதமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் சந்தோஷமாக வரவேற்றார்கள். ஆனால் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை உள்ளிட்ட சில இஸ்லாமிய அமைப்புகள் இந்த தீர்ப்பை ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பாக, இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய தீர்ப்பாக அறிக்கை தந்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பாதகமாக இருக்கிறது? எந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்த தீர்ப்பு வஞ்சிக்கிறது என்ற தகவலை நாம் எல்லோரும் கண்டிப்பாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த வாரம் நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நீதியின் பெயரால் வஞ்சிக்கப்படும் முஸ்லிம்கள். பாபர் மசூதுடைய தீர்ப்பையும் இப்பொழுது வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றிய உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டும் ஓரளவுக்கு ஒரு விதத்தில் ஒத்து போகிறது. எந்த விதத்தில் ஒத்து போகிறது? பாபர் மசூதுடைய தீர்ப்பை நீதிபதிகள் வாசிக்கிற பொழுது முதல் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்த தீர்ப்பெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க எடுத்து வச்ச முதல் தீர்ப்பை என்ன பண்ண சொன்னா, ராமர் கோயில் இடிக்கப்பட்டு அதன் மீது பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கு எந்த விதமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டோமே இல்லையா? அந்த பாபர் மசீதை இடித்தது குற்றமான செயல்தான் என்று சொன்ன பொழுது நாமெல்லாம் சந்தோஷப்பட்டோம். கடைசியில் தீர்ப்பினுடைய முடிவு எப்படி போச்சு நமக்கெல்லாம் தெரியும். அது நம்மிடமிருந்து அரசாங்கத்தின் கைக்கு போய் பிற அரசாங்கத்திடமிருந்து அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். எப்படி நீதியின் பெயரால் பாபர் மஸ்ஜித் இஸ்லாமிய சமுதாயத்திடமிருந்து பறிக்கப்பட்டு வேறொரு சமுதாயத்தில் ஒப்படைக்கப்பட்டதோ, அதே போன்ற அச்ச உணர்வு, பய உணர்வு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய தீர்ப்பிலையும் அடங்கியிருப்பதைத்தான் மிக கவலையோடு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, என்னென்ன விஷயங்கள்ல இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு பாதகமாக இருக்கிறது? முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2025 உச்சநீதிமன்றம் தடை செய்ய வேண்டும், அதை அனுமதிக்க கூடாது என்று நாம வாதிட்டோம். இஸ்லாமிய சமுதாயம் வாதிட்டோம். காரணம், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் பறிக்கப்படக்கூடிய பல அம்சங்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்கிறது. நாளடைவில் எங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள்லாம் எங்களுடைய கையை விட்டு சென்று விடுவோம் என்ற அச்ச உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்பதாக நம்ம கோரிக்கை வச்சோம். இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஒட்டுமொத்தமாக வக்ஃபு திருத்த சட்டம் 2025 தடை செய்ய முடியாது. நமக்கு அது ஏமாற்றம் தான், நமக்கு அது பாதகம் தான். அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அதை மாத்திரம் நாங்கள் தடை செய்கிறோம் என்பதாக தீர்ப்பளித்தார்கள்.
அந்த சில விஷயங்கள் மாத்திரம்தான் எல்லா செய்தி சேனல்கள்ல பத்திரிகைகள்ல பெருமளவில் பேசப்பட்டது. எனவே நாமளும் என்ன செஞ்சோம், நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். ஆனால் தீர்ப்பை முழுமையாக ஆய்வு செய்த சட்ட நிபுணர்கள் என்னென்ன பாதகமான அம்சங்கள் அந்த தீர்ப்பில் இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒன்றாவது, வக்ஃபு மாநில வக்ஃபு வாரியம் என்பது மாநிலத்திலும் இருக்கிறது, மத்தியிலேயும் இருக்கிறது. மாநில வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 3ஐ தாண்டக்கூடாது. மத்திய வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவருடைய எண்ணிக்கை 4ஐ தாண்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. வெளிரங்கத்தில் பார்த்தா பரவாயில்ல, 3 பேரை விட அதிகமாக போடக்கூடாது, 4 பேரை விட அதிகமாக போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை உத்தரவை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது என்று நாம கருதலாம். நாம் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்களால் நிர்வாகம் செய்ய தெரியாதா? முஸ்லிம்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையானவர்கள் இல்லையா? இங்கே படித்தவர்கள் பஞ்சமாகிவிட்டார்களா? அறிவாளிகள் இல்லாமல் போய்விட்டார்களா? எங்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு முஸ்லிம் அல்லாத நபர்களை போடலாம் என்ற வக்ஃபு சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அங்கீகரித்திருக்கிறது. ஆனா என்ன சொல்லுது, 3 பேரை போட்டுக்கங்க மாநிலத்திற்கு, மத்தியில 4 பேரை போட்டுக்கங்க, அதை விட அதிகமா போடாதீங்க. இப்ப குறைந்தபட்சம் ஒவ்வொரு நிர்வாகத்திலையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் 3 நபர்கள் மாநிலத்தில் இருக்கலாம், மத்தியில 4 பேர் இருக்கலாம். மெஜாரிட்டியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் மைனாரிட்டி தானே. 11 நபர்கள் நிர்வாகி என்று சொன்னால் அது 3 பேர் அப்படிங்கிறது மைனாரிட்டி தானே. அதனால உங்களுக்கு என்ன பாதகம் வந்துவிட போகிறது? அவர் இருக்கட்டுமே என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நாம் என்ன கேட்கிறோம்னு சொன்னா, இந்தியாவில் இந்துக்களுக்கு என்ற அறநிலையத்துறை இருக்கிறது, கிறிஸ்துவர்களுக்கென்று மிஷனரிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது, புத்தர்களுக்கென்று தனி சொத்து இருக்கிறது. பிற சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளில் முஸ்லிம்கள் ஒரு 3 பேரை, முஸ்லிம்கள் ஒரு 4 பேரை நியமனம் செய்வதை ஒன்றிய அரசு அங்கீகரிக்கிறதா? உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறதா? அப்படி என்று சொன்னால் எல்லோருக்கும் பொதுவான சட்டமாயிடும். நீங்களும் அங்க போய் நிர்வாகியா இருக்கலாம், அவங்களும் இங்க வந்து நிர்வாகியா இருக்கலாம் என்று சொன்னால் இது பொதுவான சட்டமாயிடும். ஆனால் முஸ்லிம்கள் இந்த அறநிலையத்துறையில் நிர்வாகியா இருக்க முடியாது. முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான அந்த சர்ச்சினுடைய சொத்துக்களை நிர்வாகியா இருக்க முடியாது. அங்கே அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்கள் தான் நிர்வாகம் இருக்க முடியும் என்ற சட்ட விதி இருக்கிற பொழுது நாம் மட்டும் ஏமாளிகளா? முஸ்லிம்கள் மட்டும் ஏமாளிகளா? முஸ்லிம்களுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துல மாநிலத்தில் 3 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் மத்தியில முஸ்லிம் அல்லாதவர்கள் 4 நபர்கள் நியமனம் செய்யலாம் என்ற இந்த உத்தரவு இருக்கிற இது நமக்கு பாதகமானது. அந்த 3 நபர்கள் நம்முடைய சிந்தனையை ஒத்தவர்களாக, நம்மின் மீது அக்கறை கொண்டவர்களாக, நமக்கு நலவை நாடக்கூடியவர்கள் இருந்துவிட்டால் பரவாயில்லை. போடப்படக்கூடிய அந்த 3 நபர்கள் பாசிச சிந்தனை உடையவர்களாக இருப்பார்களேயானால், சங் பரிவார கூட்டத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள் இருப்பார்களேயானால், நம்மின் மீது கால் புரட்சி கொண்டவர்களாக இருப்பார்களேயானால், எப்படியெல்லாம் வக்ஃபு சொத்துக்களை அரசு சொத்துக்களாக மாற்ற முடியும் என்பதை ஆய்வு செய்து சட்ட ரீதியாக மாற்றுவார்களா இல்லையா? சட்டம் வருவதற்கு முன்பதாகவே பல வக்ஃபு சொத்துக்கள் நம்முடைய கையை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக அனுமதி கிடைத்து விட்டால் இன்னும் இலகுவாக நம்முடைய சொத்துக்கள் நம்முடைய கைவிட்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அன்பானவர்களே, இரண்டாவது, ஒருவர் வக்ஃபுக்கு சொத்தை வழங்குவதற்கு முன்பதாக 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்குது.
அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தடை செய்திருக்கிறது. நமக்கு சாதகமான விஷயம்தான். ஆனால் அந்த தடை நிரந்தரமான தடை அல்ல. அந்த தீர்ப்பில் நீதிபதி இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது தொடர்பான விதிகளை ஒருவர் முஸ்லீமாக மாறிவிட்டார், கடந்த 5 வருடமாக முஸ்லீமாகத்தான் அவர் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற சம்பந்தமான விதிகளை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும். அந்த விதிகள் வகுக்கப்படுகின்ற வரை இந்த தடை தொடரும். விதிகள் வகுக்கப்பட்டு விட்டால், மாநில அரசாங்கத்தின் மூலமாக விதிகள் வகுக்கப்பட்டு விட்டால் இந்த தற்காலிக தடை நீங்கிடும். நீங்கினா என்ன அர்த்தங்க? ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்தில் சொல்லப்பட்ட முஸ்லீம் அல்லாதவர் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தன் சொத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் 5 வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும் என்ற அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது, அது அங்கீகரிக்கிறது. மாநில அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டை போன்று அல்லது கேரளாவை போன்று நமக்கு சாதகமான மாநில அரசாங்கமாக இருந்தால் நாம் அந்த கூட்டணியில் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு பொதுவான விதிகளை வகுக்க சொல்லலாம். மாநில அரசாங்கத்தில் அவர்கள் இருப்பார்களேயானால், பாசிச சிந்தனையுடையவர்கள் இருப்பார்களேயானால், உத்தரப்பிரதேசத்தை போன்று மகாராஷ்டிராவை போன்று அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருப்பார்களேயானால் சட்ட விதிகளை எப்படி வகுப்பார் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு தோதுவாக வக்ஃப் சொத்துக்களை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு தோதுவாகத்தான் அவர்கள் சட்ட விதிகளை அமைப்பார்கள். அன்பானவர்களே, நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? தனி மனித சுதந்திரம் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 வழங்கியிருக்கின்ற சமய சுதந்திரம், மத சுதந்திரம் என்ற அடிப்படையில் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவர் முஸ்லீம் ஆகிறார், சரி, அவர் முஸ்லீம் ஆயிட்டாரு, இஸ்லாமியரத்தான் இருக்கிறார் என்பதை ஊர்ஜிதம் செய்யக்கூடியவர்கள் யார்? யார் ஊர்ஜிதம் செய்யணும்? இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட விதிகளை அறிந்த மத குருதான் அதை முடிவு செய்யணும். அவர் இஸ்லாமிய ஆயிட்டாரா இல்லையாங்கிறது அவர்கள் தான் கலிமா சொல்லிக் கொடுத்து அவர்கள் தான் சான்றிதழ் கொடுப்பார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதற்கு அவர்கள் தான் உத்தரவாதம் கொடுப்பார்கள், ஊர்ஜிதம் செய்வார்கள். இந்த அதிகாரத்தை நீங்க மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுவீர்களேயானால் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கிறீர்கள். தனி மனித சொத்து இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்து யாரு கொடுக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு கொடுக்கிறீங்க. அப்ப எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கா இல்லையா? அன்பானவர்களே, இங்க நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த சட்ட விதி பிற மதங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? எத்தனையோ முஸ்லிம் தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ முஸ்லிம் தனவந்தர்கள் தங்கள் சொத்துக்களை கிறிஸ்துவ மிஷனரிகள் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அனைத்திற்கும் ஆவணங்கள் இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஆவணங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் இந்த சட்டம் இருக்குதா? முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்துக்களுக்கு ஒரு சொத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கடந்த 5 வருடமாக இந்துவாக இருக்க வேண்டும், அல்லது கடந்த 5 வருடமாக கிறிஸ்துவராக இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அப்ப பிற சமுதாயத்திற்கு, பிற மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இல்லாத சட்டத்தை ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் நீங்கள் வகுக்கிறீர்கள்? இப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் அல்லாத நபர்கள் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யக்கூடாது? தன்னுடைய சொத்தை அன்பளிப்பா கொடுத்து விடக்கூடாது. அப்படி கொடுத்துட்டா முஸ்லிம்களுடைய சொத்து அதிகமாயிரும். காழ்ப்புணர்ச்சி, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி. இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை சொல்லுகிற பொழுது முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்கு தன்னுடைய சொத்தை வக்ஃபாக ஏன் வழங்குகிறார்கள் தெரியுமா? வாங்கி
வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்ற வக்ஃபை ஒரு சாமர்த்திய ஆயுதமாக முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு பாருங்க, அப்பட்டமான அவதூறு இல்லையா? அதை என்ன சொல்ல வராங்கன்னா, புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒருத்தர் ஒரு 100 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த 100 கோடி ரூபாய் கடனை திரும்ப செலுத்தாமல் ஏமாற்றுவதற்காக வேண்டி அவர் டக்குன்னு என்ன மாறுறாரு? முஸ்லீமா மாறுறாரு. ஒரு இந்து முஸ்லீமா மாறுறாரு. முஸ்லீமா மாறி தன்னுடைய சொத்தை வக்ஃபு எழுதி வச்சிடறாரு. நான் என்னோட சொத்தை அல்லாவுக்காக நான் அர்ப்பணம் செய்யறேன் எழுதி வச்சிடறாரு. அப்படி எழுதி வைக்கிறதுனால அந்த வாங்கின கடனை இவர் கொடுக்காம ஏமாத்துறாரு. இப்படி ஒரு சூழ்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வக்ஃபு சொத்தாக தன் சொத்தை கொடுக்கக்கூடாது என்று சொல்வது அபத்தமாக இல்லையா? இந்தியா நாட்டில் எத்தனையோ கோடிகளை அரசாங்கத்திலிருந்து கடனாக பெற்று, வங்கியிலிருந்து கடனாக பெற்று பல பெரும் தலைகள் இந்தியாவுக்கு ஓடி போய் வெளிநாட்டில் போய் தஞ்சம் போது உட்கார்ந்துருக்கிறான். அவனிருந்து சொத்துக்களை பறிப்பதற்கோ அவனிருந்து வாங்கிய கடனை திருப்பி வசூல் பண்ணுவதற்கோ எந்த விதமான சட்டம் இங்கே வகுக்கப்படவில்லை. அவர்களை திரும்ப இந்தியா நாட்டுக்கும் கொண்டு வருவதில்லை. அதற்குள்ள எந்த முயற்சிகளும் செய்வதாக நமக்கும் தெரியவில்லை. ஆனால் கற்பனையான ஒரு சட்டம். என்ன சட்டம்? முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீமுக்கு தன் சொத்துக்களை வக்ஃபாக ஏன் கொடுக்கிறாருன்னா, அவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாமல் இருப்பதற்காக வேண்டி. நான் கேட்கிறேன், இங்கே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தன் சொத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப்னு அவரு அர்ப்பணம் பண்ணிட்டாருன்னா அந்த சொத்து அவருக்குரிய சொத்தை இல்லையே. ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த சொத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஏமாத்துவார். இன்னொரு சமுதாயத்துல அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக வேற யாரை ஏமாத்துவாங்களா? அதுக்கு அவர் மேற்கால் போட்டு காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, பிற சமுதாயத்தில் 2வது திருமணம் 3வது திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் பலதார திருமணம் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஒருவர் 2வது திருமணம் முடிப்பதற்காக வேண்டி முஸ்லீம் ஆகிறாரு, 3வது திருமணம் முடிக்க முஸ்லீம் ஆகிறாரு, இங்க திருமணம் முடிச்சுக்கிறாரு. அது மாதிரி தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாத்துல தன் சொத்தை வக்ஃபு சொத்தும் எழுதி வச்சிருவாரு என்ற ஆபத்து இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த விதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த விதியை? முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுக்கு தன்னுடைய சொத்தை வக்ஃபாக கொடுக்கக்கூடாது என்ற விதியை ஏற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னா, சரிங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுக்கு தன் சொத்தை வக்ஃபாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதே நேரத்தில் நீதிமன்றம் சொல்லக்கூடிய முரணான இன்னொரு விஷயம் என்ன? முஸ்லிம்களுடைய சொத்தை முஸ்லீம் அல்லாத 3 பேரு, முஸ்லீம் அல்லாத 4 பேரு நிர்வாகம் செய்யணும்னு சொல்றீங்க. முஸ்லீம் அல்லாத நபர்கள் முஸ்லிம்களுக்கு சொத்து கொடுக்க கூடாதாம், வக்ஃபாக தன் சொத்தை கொடுக்க கூடாதாம். ஆனால் முஸ்லிம்களுடைய சொத்தை யார் நிர்வாகம் பண்ணலாமா? முஸ்லீம் அல்லாதவர்கள் 3 பேர் 4 பேர் நிர்வாகம் பண்ணலாமா? இது எவ்வளவு முரணான விஷயம் எது? அன்பானவர்களே, இன்னொரு பாதகமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, வக்ஃபு திருத்த சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டது. டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது வக்ஃபு திருத்த சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டது. அதில் பல விஷயங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கனவுகளை, ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதமாக அந்த சட்ட திருத்தம் இருந்தது. அதில் மிக முக்கியமானது வக்ஃபின் தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்ட விதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வக்ஃபுடைய சொத்து என்பது பிற சொத்தை போன்றல்ல, இது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து, இதனுடைய சட்ட விதி வேறு, பிற சொத்துக்கு இருக்கக்கூடிய சட்ட விதியும் இந்த சட்ட விதியும் ஒன்றல்ல என்று சொல்லப்பட்டிருந்தது. 2013 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனால் 2025
இப்பொழுது ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தில் அது மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கு, பிற சொத்துக்களுக்கு என்ன சட்ட விதி இருக்கிறதோ அந்த சட்ட விதி தான் வக்ஃபு சொத்துக்களுக்கும். இதற்கென்று தனித்தன்மை கிடையாது. இதற்கென்று தனித்தன்மை கிடையாது என்று சொன்னால் என்ன பாதக அம்சம் ஏற்படும் என்றால், வக்ஃபு சொத்தை ஒருத்தர் அபகரித்து வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் அபகரித்து வைத்திருக்கிறார். 12 வருஷம் தன்னுடைய பயன்பாட்டில் வச்சிருக்கிறார். யார் 12 வருஷமாக வக்ஃபு சொத்துக்களை தன்னுடைய பயன்பாட்டை அபகரித்து வைத்திருக்கிறாரோ அவர் நீதிமன்றத்தின் வழியாக அந்த சொத்தை தன்னுடைய சொத்தாக மாற்றிக் கொள்வார். ஆனால் இந்த வக்ஃபுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்பட்டால் உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இதை தலையிடாது. என்ன சொல்ல தெரியுமா, இது வக்ஃபு சொத்து, இதுக்கென்று தனியா வக்ஃபு ட்ரிபியூனல் இருக்குது, வக்ஃபு கோர்ட் இருக்குது, நீ அங்க போய் என்ன செய்யுங்க இதை தீர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிடுவாங்க. வக்ஃபுடைய கோர்ட்ல இது வக்ஃபு சொத்தா இல்லையா என்பதை ஆய்வு செய்வார்கள். வக்ஃபு சொத்து என்று சொன்னால் யாராக இருந்தாலும் எத்தனை வருஷம் அபகரித்து வைத்திருந்தாலும் இது உன்னுடைய சொத்தை நீ வெளியே கொண்டு இருப்போம் சொல்லிடுவாங்க. வக்ஃபுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்பட்டால் அங்கே வக்ஃபு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி நம்முடைய சொத்தை பாதுகாக்க முடியும். வக்ஃபுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்படாமல் எல்லா சொத்துக்களையும் போன இந்த சொத்தும் என்று ஆகிவிட்டால் உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவின் அடிப்படையில் நம்முடைய சொத்து நம்ம கையை விட்டு சென்றுவிடக்கூடிய அபாயம் கண்டிப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடைசி ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஏன் ஏமாற்றம் அளிக்கிறது, ஏன் வருத்தம் அளிக்கிறது? பயன்பாட்டின் வழியே வந்த வக்ஃபாக இருந்தாலும் அதற்கு முறையான ஆவணங்கள் தேவை என்ற விதியை 2025 வக்ஃபு திருத்த சட்டம் சொல்கிறது. உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாய்மொழியாக ஏராளமான சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி வாய்மொழியாக வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களுக்கு பேப்பர் ரெக்கார்டு இல்லை. ஆனால் அந்த இடத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது, பல 100 வருஷமாக பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த இடத்தில் பல 100 வருஷமாக மதரசா இருக்கிறது. அந்த இடத்தில் பல 100 வருஷமாக கபிரிஸ்தான் இருக்கிறது, முஸ்லிம்களுடைய அடக்கஸ்தலமாக இருக்கிறது. இப்ப வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. 2025 கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் ஆவணங்கள், சரியான ஆவணங்கள் இல்லை என்று சொன்னால் அது வக்ஃபு சட்டமாக, வக்ஃபு சொத்தாக கருதப்பட முடியாது என்று சொன்ன அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அப்படியானால் எந்தெந்த வக்ஃபு சொத்துக்கள்ல சரியான பேப்பர் ஆவணங்கள் இல்லையோ அதுவெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்திடமிருந்து பறிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்படுவதற்குரிய பேரபாயம், பேராபத்து இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் இப்பொழுது வந்திருக்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தம் வந்திருக்கின்ற தீர்ப்பு வெளிரங்கத்தில் நமக்கு சாதகமாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை முழுமையாக ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அது ஒன்றிய அரசுக்கு சாதகமாக, ஒன்றிய அரசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது உண்மையான அக்கறை கொண்ட அமைப்புகள், ஜமாத் உலமா சபை போன்ற அமைப்புகள் இந்த தீர்ப்பு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கவலைகள் நீக்கப்பட வேண்டும், அச்சங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் வக்ஃபு திருத்த சட்டம் சம்பந்தமான பிரச்சனை முடிந்துவிட்டது என்பதாக நாம் அடுத்த கட்டத்துக்கு சென்று விடாமல் இன்னும் அந்த பேராபத்தை நம்முடைய தலைமையை தொகுக்கக்கூடிய கத்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது முழுமையாக அகற்றப்படுகின்ற வரை நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதற்குரிய முன்முயற்சிகளை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறைக்கு இந்த வக்ஃபு சொத்துக்கள் போய் சேராமல் அது அரசுக்கு போய் சேரக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹு தஆலா சட்ட ரீதியாகவே இஸ்லாமிய சமுதாயத்தின் வக்ஃபு சொத்துக்களை
பாதுகாப்பதற்கு கடைசி வரை நாம் போராடுவதற்கும் அந்த போராட்டத்திலே நமக்கு வெற்றி கிடைப்பதற்கும் எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.